அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சபைக்கு அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள்ளே அடங்கியிருங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போன உடனே நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் மேஜர் ஆக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. ஸ்கூலுக்கு போறோம்னா எடுத்த ஒண்ணு யாரு 10th சேர்க்க முடியாது. நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரீகேஜி யூகேஜி அப்படிதான். அதே போலதான் தேவன் நம்மளோட வாழ்க்கையிலே கூட சில காரியங்கள் நாம் நினைக்கிறோம், இந்த காரியங்கள் தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதாகம் இப்படி சொல்லப்படுகிறது. ஏற்ற காலத்திலே தேவன் அதை செய்து முடிப்பார். ஆண்டவராகிய தேவன் எப்பவுமே வேதம் சொல்லுகிறது, அவர் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பாரா. மனுஷனை கூட சில நேரங்களிலே தப்பாக மாற்றி கூட செய்யலாம். தேவன் ஒருபோதும் அவர் மாற்றி செய்ய மாட்டார். அவர் பொறுமையா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அவர் என்னை நோக்கி இரவு பகலு கூப்பிடுகிறதான என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் மௌனமாய் இருப்பேனோ, ஒரு காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேனோ என்று இயேசு சொன்னார் பைபிள்ல கூட. இன்னைக்கு அப்பா கிட்ட பசங்க கேட்பாங்க, ஏதாவது வேணும்னு சொல்லி. என் பசங்க கேட்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு டைம் நான் வச்சிருப்பேன். இப்போதைக்கு என்ன தேவை நான் கொடுப்பேன். ஒரு காலம் வரும்போது அவங்க கேட்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் நம்மளே வாங்கி கொடுத்துருவாங்க. இப்ப தேவைன்னு சொல்லு. அல்லேலூயா. நம்ம உலக மனுஷங்க நம்மளே நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி செய்யும் போது ஆண்டவர் இங்க சொல்லும்போது சொல்றாரு, ஏற்ற காலத்திலே உங்களுடைய எல்லா காரியங்களும் நடப்பிக்கும்படிக்கு நான் காத்திருக்கிறேன். உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உயர்வு கண்டிப்பா கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆஸ்வதிப்பார். அது எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. அல்லேலூயா. பொறுமையா இருக்கணும், காத்திருக்கணும். ஆண்டவர் அந்த நேரம் வந்த உடனே அவர் செய்து முடிப்பாரா. அவசரப்பட்டோம்னா அது கொஞ்சமா தான் இருக்கும். அது வேற மாதிரி ஆயிடும். பொறுமையா இருந்தோம்னா எந்த ஒரு காரியமே பாருங்க, யோசிச்சு நிதானமா பொறுமையா ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க, அது நல்லா இருக்கும். ஏதாவது நீங்க அவசரப்பட்டு ஏதாவது செய்யணும்னு நீங்க செஞ்சீங்கன்னா அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். வேதாமத்திலே கூட ஸ்தோத்திரம், சில நேரங்களில் சில மனுஷர்கள் என்ன செஞ்சாங்களா, காத்திருந்தாங்க, ஆண்டவரை பொறுமையா இருந்தாங்க, அவசரப்படாம இருந்தாங்க. இதுக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கும்போது பைபிள்ல கூட ஸ்தோத்திரம், யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் நம்ம பார்க்கலாம். இந்த யோசேப்பு யாருன்னா யாக்கோபுக்கு 11வது மகன். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகள்ல 11வது பிள்ளை தான் யாரு, யோசேப்பு. இந்த யோசேப்பு தன் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பையன். ஏன் பிடிச்சமான பையன் அப்பாக்குன்னா அவனுக்கு அம்மா கிடையாது. ராகேல் இப்போ இறந்து போயிட்டாங்க. இப்போ அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், பென்னிமீன். 2 பேரு தான் அவங்க அண்ணன் தம்பிங்க. இந்த யோசேப்புனா யோசேப்பு எடுத்தால் கனி தரும் செடி. அவனோட பேர் கனி தரும் செடி. அவன் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளை. அப்பாவை பேச்சு அப்படியே தட்டாமல் கேட்கிற பிள்ளை. மத்தவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ, இவன் மட்டும் அப்பாவுக்கு கீழ்ப்படிவான், அப்பா பேச்சு கேட்பான். ஆனா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளை. ஒரு காலம் ஒரு கனவு காண்றான். அவன் என்ன கனவு பாக்குறான் அவங்களுடைய அப்பாவும் அவங்களுடைய அம்மாவும், அம்மானா யாரு, யாக்கோபுடைய மனைவி பெரியம்மா சொல்லலாம். பெரியம்மாவும் அப்பா அம்மாவும் அண்ணனுங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே சாஷ்டாங்கமாக அவன் என்ன பண்றாங்கன்னா குனிஞ்சி அவனை வணங்குறாங்களா. அப்படி கனவு பாக்குறான். அந்த கனவு பார்த்த உடனே அங்க அப்பா கிட்ட அண்ணன் கிட்ட போய் சொல்றான், நான் இப்படி கனவு கண்டேன், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்ன செய்யறாங்க அப்படியே நீ வணங்குறது சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அப்ப நான் உன்னை வணங்க வேணாம். அவங்க அண்ணன் என்ன பண்றாங்க, நான் உன்னை வணங்குவேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க, கோவப்படுறாங்க, அவன் பொறாமப்படுறாங்க அண்ணங்க. ஒரு நாள் அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா கோயில போட்டாங்க, கிணத்துல போட்டாங்களா. எதுக்கு, சாகடிக்க.
ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் பாருங்க, சில நேரங்கள்ல நம்மளோட வாழ்க்கையில வேற பாதையில கொண்டு போவார். நாம் நினைக்கிறோம் இந்த பாதை தான் சொல்லி, சில நேரங்கள்ல ஆண்டவரே நம்ம சில பாதைகளை கொண்டு போய் நம்ம வேற லைஃப் வேற மாதிரி மாறும் நமக்கு. இப்ப யோசேப்பு குழியில போட்ட உடனே அது ஒருத்தன் சொல்றான், ரூபன் உள்ள போட்டு அவன் சத்துருவான், அந்த பாவம் நமக்கு வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம்? அவனை யாருக்காவது அவன் வித்துடலாம். என்ன பண்றாங்கன்னா இஸ்மவேலுக்கு வித்துறாங்க, எகிப்துக்கு வித்துறாங்க. அவனை அடிமையாக விற்கிறாங்க. அடிமையா என்ன பண்றாங்கன்னா கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போன உடனே அந்த 10 பேர் சொல்றாங்க அவங்க அப்பா கிட்ட, பெரிய ஒரு மிருகம் வந்தது, கரடி வந்துச்சு, யோசேப்புன்னு சாவடிச்சிச்சு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவனுடைய வஸ்திரத்தை கொண்டு போய் காட்டுறாங்க, ரத்தத்தை பூசி. அவங்க அப்பா அழுது புலம்புறாரு. அவர் அப்படியே விட்டார். அவள் தான் யோசேப்பு இப்ப என்ன பண்ற, எகிப்துக்கு போறான். அங்க போன உடனே என்ன பண்றாங்க, யோசேப்பு அடிமையாய் போகப்பட்டான். நாங்க ஒரு வீட்டுல வேலை செய்யறான். வீட்டுல வேலை செய்ய என்ன பண்றாங்க, அவன் எது திருநான்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கொண்டு போய் அவன் ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டாங்க. அவன் கண்ட கனவு என்ன? எல்லாரும் என்ன வணங்குறாங்க, நான் தான் உயர்ந்திருக்கான்னு சொன்னான் அப்பா அண்ணன் கிட்ட. இப்ப அவன் எங்க இருக்கான்? தனிமையாக ஜெயில உட்கார்ந்துருக்கான். இப்ப சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதாங்க இருக்கும். அண்ணங்க இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, எல்லாம் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. நமக்கு ஒரு நாள் வரும், நம்ம யோசிப்பை போல தனியா தான் உட்காருவோம். அல்லேலூயா. அவன் எப்படி யோசிச்சுப்பான் நினைச்சு பாருங்களேன். வீட்டுல அப்பா அம்மா அண்ணங்க எல்லாரும் கூட சாப்பிட்டவன், எல்லாரும் கூட பேசுறவன், விளையாடுறவன், இதுக்கு யாருமே இல்லைங்க. தனியா உட்கார்ந்துருக்கான். அவன் அழுத்து இருப்பான், புலம்பி இருப்பான். ஸ்தோத்திரம். அது சில நேரங்கள்ல சொன்னா யாருக்குமே புரியாது. அந்த 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 பாதையிலே கடந்து வரவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். உட்கார்ந்துருக்கான். இப்ப ஜெயில உட்கார்ந்துருக்கான். எந்த ஜெயில் அது? அவன் ஊரு கிடையாது, அவங்க மனுஷனும் கிடையாது. அங்க உட்கார்ந்துருக்கான். இப்போ அதுதான் யாரும் கேட்க போறது கிடையாது. சாப்பிடலான்னு யாரும் கேட்க போறது கிடையாது. புலம்பினாலும் யாரும் கேட்க போறது கிடையாது. தனித்தவனாய் அங்க உட்கார்ந்துருக்கான். இப்போ சில நேரங்கள் நம்ம லைஃப் கூட ஆண்டவர் அப்படி கொண்டு போய் வச்சுடுவார். நம்மள எல்லாத்துக்கும் புரியறதுக்காக தான். நம்ம வாழ்க்கை நம்ம புரியணும், நம்ம யாரு என்று நமக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல கொஞ்சம் பலன் கொஞ்சம் கம்மி ஆச்சுன்னா நமக்கு யாரும் தெரியாது. ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, நான் அது செய்வேன், பலன் இருக்கிறது எல்லாம் செய்யலாம். கொஞ்சம் நம்ம உடம்புல பலன் போச்சுன்னா இன்னொரு மனுஷன் நம்ம எதிர்பார்க்கணும்.